போத்துப்பா. விரிச்சு கொடுப்பா. துண்டை விரிச்சு கொடு. அதற்கு அடுத்தபடியாக இவ்வூர் நாட்டாமை திரு முத்துகிருஷ்ணன் கவுண்டர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பெரிய வீட்டுக்காரர் திரு வெள்ளைச்சாமி கவுண்டர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக வையம்பட்டி ஒன்றிய சேர்மன் திரு என் குணசீலன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. கை தட்டுங்க பாலா. தற்போது ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும் என் தேவராஜ் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. எம்ஏகே ஆடியோஸ் போஸ்ட்மேன் அழகர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. தங்கராசு கன்னியம்மாள் வார்டு உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மேலப்பா. தங்கராஜ் கன்னியம்மாள் வார்டு உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. சத்திவேல் மாப்பிள்ள வாயா, மேலே வாயா. அதற்கு அடுத்தபடியாக ராணி ஆடியோஸ் திரு சந்தனம் ராணி ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. மாப்பிள்ள சிபி மாப்பிள்ள அவர்களுக்கு பொன்னாடை போத்தி ஊர் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. நமது இந்த சக்திவேல் மென்ஸ் கிளப் அவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிளப் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இவ்விழாவில் இவ்வளவு ஒளி அமைப்பு ஏற்படுத்தி தந்திய அம்மன் ஆடியோஸ் விநாயகா ஆடியோஸ் சீகம்பட்டி விநாயகா ஆடியோஸ் சீகம்பட்டி உரிமையாளர் அவர்களுக்கு விநாயகா ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு ஊர் சார்பாகவும் நிகழ்ச்சி சார்பாகவும் பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. போடு பேசிக்கலாம். இந்த விநாயகர் ஆடியோஸை ஏற்படுத்தி கொடுத்திய கண்ணன் இலைக்கடை அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. சண்முகம் அவர்களுக்கும் பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. ஏழாவது வார்டு உறுப்பினர் திரு சண்முகம் என்ற குணசேகரன் அவர்களுக்கு ஊர் சார்பாகவும் நிகழ்ச்சி சார்பாகவும் பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அழைக்கிறா மேலே போப்பா.
மலையாண்டிப்பட்டி LIC அழகர் மாமா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. திருச்சி புறநகர் இசைத்தமிழ் இசைப்பிரிவு தலைவர் அமயபுரத்தைச் சேர்ந்த KS கிருஷ்ணப்பா கலைமாமணி மற்றும் ராஜ நடிகர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. இவ்விழா சிறக்க வருகை புரிந்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இக்குலா விழாவின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் வணக்கம். சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி மறி வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலன்றி உணர வைத்தாய் தேவி இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீகே ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலின்றி உணர வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலின்றி உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி என்னும் எழுத்தென்னும் கந்திறந்தாய் என்னும் எழுத்தென்னும் கந்திறந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் ஓங்கார இசை தந்து உயிர வைத்தாய் தேவி
போற்ற வைத்து புகழ் சாற்ற வைத்து அறிவூட்டினோடு உயராற்றல் தந்தென்னை அறிஞன் கவிஞன் கலங்கன் நிவனன அருளும் தமிழும் திகழும் கடலன கற்றவரும் கொற்றவரும் முற்றிலும் அறிந்தவரும் நித்த நித்த புகுத்தட்டு நின்னருளை தனிவா உற்றா சுற்ற ஊரமலர் மாத யானை சேனை படைகொடு மேந்து கட்டும் பட்டை நீக்கியவாணி பலரும் புகழ்ந்தாக்கியவாணி தாயிலாத பிள்ளைகின்ற வாயிலாத ஊமங்கின்ற ஆகிரங்களால் கல்வி பார்த்திருந்து தந்த செல்வி அன்னை உன்னை சரணமடைந்தே நம்ம ஊரு முத்தாளம்மா தங்க மக முத்தாளம்மா நாங்கரம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே எங்க முத்தாளம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே எங்க முத்தாளம்மா நம்ம ஊரு முத்தாளம்மா தங்க மக முத்தாளம்மா நாங்கரம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே எங்க முத்தாளம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே எங்க முத்தாளம்மா நம்ம ஊரு முத்தாளம்மா பாசமுள்ள சனக பக்கபலம் 10 கோடி எண்ணுக்கும் நல்ல மனம் பாசமுள்ள சனக பக்கபலம் 10 கோடி எண்ணுக்கும் நல்ல மனம் ஒன்னு அணக்கே பெரிய எடுக்க உன்ன நம்பி இங்கே வந்திருக்கும் ஒன்னு அணக்கே பெரிய எடுக்க உன்ன நம்பி இங்கே வந்திருக்கும் நாங்க சிகப்பு நூல் வம்சம் நல்ல பாளையக்காரர் அம்சம் நாங்க சிகப்பு நூல் வம்சம் நல்ல பாளையக்காரர் அம்சம் இந்த முத்தாளம்மா பெத்த பிள்ளைங்களுக்கு வேண்டிய வரத்தை தரணும் எங்க முத்தாளம்மா பெத்த பிள்ளைங்களுக்கு வேண்டிய வரத்தை தரணும் நம்ம ஊரு முத்தாளம்மா கட்டி வச்ச மாலை கொண்டு வந்து கை நிறைய மஞ்சள் அள்ளி வந்து கட்டி வச்ச மாலை கொண்டு வந்து கை நிறைய மஞ்சள் அள்ளி வந்து பூசி மகிழ் வேன் போட்டு மகிழ் வேன் பொண்ணு தாய் ஒன்ன எண்ணிக்கிட்டு பூசி மகிழ் வேன் போட்டு மகிழ் வேன் பொண்ணு தாய் ஒன்ன எண்ணிக்கிட்டு இது நல்லா வெள்ளையும் பூமி நீ கண்ணால் காட்டுற சாமி இது நல்லா வெள்ளையும் பூமி நீ கண்ணால் காட்டுற சாமி என்ன கண்பாரம்மா முத்தாளம்மா உன்னோட துணை காமி என்ன கண்பாரம்மா முத்தாளம்மா உன்னோட துணை காமி நம்ம ஊரு முத்தாளம்மா தங்க மக முத்தாளம்மா நம்ம ஊரு முத்தாளம்மா தங்க மக முத்தாளம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே எங்க முத்தாளம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே எங்க முத்தாளம்மா நம்ம ஊரு முத்தாளம்மா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாருங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாருங்க நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனையா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாரையா சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனையா சிரிக்க வைக்க நாக்க தெளிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தாரையா ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தோமுங்க நாங்க நடிக்க வேணுமுன்னா நல்ல ஆசைக காரமுங்க உட்காருங்க ஒரு மணிக்காதுங்க உங்களை தாங்க நாங்க நம்பி வந்தோங்க உட்காருங்க ஒரு மணிக்காதீங்க உங்களை தாங்க நாங்க நம்பி வந்தோங்க ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தோமுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி நல்ல ஆட்டமாடி பாட்டு பாடி நல்ல ஆட்டமாடி ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி ஆட்டமாடி ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி ஆட்டமாடி மோட்டார விட்டு விட்டு வந்தோம் ஐயா மோட்டார விட்டு விட்டு வந்தோம் ஐயா சரியான நேரத்துக்கு வந்தோம் ஐயா சரியான நேரத்துக்கு வந்தோம் ஐயா குடும்பி சிவிக்கிட்டு வந்தேன் ஐயா முன் குடுமி சிமிட்டு வந்தார் ஐயா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன் ஐயா
விடியதுக்குள்ளே சாமானை நொறுக்கி போடு. ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் 3 10 ரூபாய்க்கு வாங்கி தரேன். தெரியும். அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலாரசிக பெருமக்களே, எனதருமை தாய்மார்களே, மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கி கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் ஸ்ரீ விநாயகா சவுண்ட் சர்வீஸ் அன்புள்ளங்களுக்கும், அதில் பணிபுரியும் அத்துணை சகோதரர்கள் அனைவருக்கும், எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞ பெருமக்கள் சார்பாகவும், இந்த மண்ணின் மைந்தர் நமது அம்மையாபுரத்தைச் சேர்ந்த மிருதக சக்கரவர்த்தி அன்பு சகோதரர் ஜே மணிவண்ணன் அவர்கள் சார்பாகவும் இருக்கரங்குட் என்போடு வருக என்போடு வரவேற்கிறோம். நன்றிகத வணக்கம் 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 எல்லாத்துக்கும் வணக்கம். மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் ESK வள்ளி யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகத வணக்கம். நல்லபடியாக அமோகமான முறையில் நாடகத்தை ஆரம்பித்தாச்சு, நல்லபடியாக ஜெயிச்சாச்சு. நாடகம் நல்ல சிறப்பான நாடகம், நல்ல கூட்டம். ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் அதிகமாக உட்காந்துருக்கீங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாண்ணே. இருந்தாலும் அடி வயிற்றுல புளிய கரைக்குது. ஆண்கள் கூட்டம் அதிகமாக உட்காந்துருந்தா நான் கவலைப்பட மாட்டேன். சரி, நான் விடுகிற வரைக்கும் உட்காந்து நாடகத்தை பார்த்துருவாங்க. ஆமா, பெண்கள் கூட்டம் அதிகமாக இருந்தா முடிஞ்சு போனால் அவங்க டைமிங் 12:30 மணி 1 மணி வரைக்கும் தான் உட்காந்து நல்ல நாடகத்தை பார்ப்பாங்க. சரி, இந்த 12 மணி 1 மணி ஆயிடுச்சுன்னா அம்புட்டு பாயை சுருட்டிட்டு வீட்டு பக்கம் போலாம் தான் பார்ப்பாங்க. அதனால என்னை பற்றி ஆத்தா வீட்டுக்கு போகணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, 4 பேராக எந்திரிச்சு போகாம ஒத்தால எந்திரிச்சு போங்க. ஏன்னா குரூப்பாக சேர்ந்து போனீங்கன்னா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஆமா, அதனால ஒத்தால எந்திரிச்சு போங்க. நாடகத்தை பார்க்குறவங்க பாருங்க. சரி, சில கோமாளி மாதிரி இந்த படுத்திருக்க ஆளுகளை எழுப்புங்க, எந்திரிச்சு போகாதீங்க. ஆமாம், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது சொல்ல மாட்டீங்க. எப்பயுமே யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆமாம், தூங்குறவங்க தூங்குங்க. சரி, நாடகத்தை பார்க்குறவங்க பாருங்க, எந்திரிச்சு போகிறவங்க போங்க. ஏன் நீங்கள் தூங்குனா எனக்கு என்ன? சரி, இல்லை எந்திரிச்சு போனாத்தான் எனக்கு என்ன? ஏன் இல்லை உட்காந்த நாடகத்தை பார்த்தா எனக்கு என்ன? எப்போ நான் வேஷம் போட்டு வெளியே வந்துட்டேனோ சரி, அதோட இந்த ஊர் காசு 40,000 ரூபா காசை நாங்கள் முழுங்கிட்டோம். ஆஹா, சோழி முடிஞ்சு போச்சு. வாங்குற காசுக்கு நாங்கள் உழைக்கணும், கொடுக்குற காசுக்கு நீங்கள் ரசிக்கணும். நாடகத்தை எவ்வளோ தூரம் நீங்கள் நல்லபடியாக ரசிக்கிறீங்களோ சரி, அவ்வளோ வாங்கண்ணே வாங்க பேசு. அபிராமி ஸ்டீல்ஸ் ஓனர் திரு கருப்பசாமி மாமா அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அபிராமி ஸ்டீல்ஸ் ஓனர் திரு கருப்பசாமி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. எல்லாம் கைதட்டுங்கப்பா. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பகுதி. ரெண்டாவது, நமது அம்மையாபுரம் கிராமம். இந்த கிராமத்தில் நமது நாடக கலைஞர்கள் நிறையா பேர் இருக்காங்க. நம்ம கிராமத்தில் இருக்காங்க. அன்பு பங்காளி மணிவண்ணன் அவர்கள் பெரிய மிருதங்க சக்கரவர்த்தி. இப்போ நம்ம ஊர் பேர் உலக நாடு முழுக்க தெரியுது அப்படின்னா அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய நாடக கலைஞர்களே. ஆமாம், அதில் அன்பு பங்காளி மணிவண்ணன் அவர்கள், எனது அன்பு மகள் நந்தினி அவர்கள், இவர்கள்லாம் வெளிநாடு முழுக்க அந்த அளவுக்கு தெரியுறாங்கன்னா அதற்கு காரணம் நமது கலைஞர்கள். அப்பேற்பட்ட நாடக கலைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு கிராமத்திற்கு எங்களுக்கெல்லாம் வருவதற்கு வாய்ப்பினை வழங்கிய நமது அம்மையாபுரம் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு பங்காளி மணிவண்ணன் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். நன்றிகதை வணக்கம் வணக்கம். நாடகத்தை நல்லா ரசிங்க. சிறப்பான நாடகம், நல்ல கலைஞர்கள். அமைதியாக உட்காந்து நாடகத்தை பாருங்கள். எவ்வளோ தூரம் அமைதியாக உட்காந்து நாடகத்தை ரசிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நாங்கள் சிறப்பாக தொழில் பண்ணுவோம். ஆமாம், நாடகத்தை நல்லபடியாக பார்க்கறது உங்கள் பொறுப்பு. சரி, நல்லபடியாக மைக் செட்டு போட்டு பேர் வாங்குறது அவங்க பொறுப்பு. ஆமாம், நல்லபடியாக தொழில் பண்ணுறது எங்கள் பொறுப்பு. ஆமாம், அவங்க வேலையை அவங்க பார்த்தா பிரச்சனை கிடையாது. ஆமாம், ரெண்டாவது நாடகத்தை நாடகமாக பார்த்தா தான் நாடகம் நல்லா இருக்கும். ஆமாண்ணே, சில பேர் பலவித கண்ணோட்டத்தில் உட்காந்து நாடகத்தை பார்ப்பாங்க. எப்படி? சினிமா பார்க்குற கண்ணோட்டத்தில் உட்காந்து நாடகத்தை பார்த்தா நாடகம் நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்காது. ஏன்னா சினிமா என்பது வேற, நாடகம் என்பது வேற. ஆடலும் பாடலும் என்பது வேற, நாடகம் என்பது வேற. ஆமா, இப்போ சினிமா
ஒரு படத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணி ஒரு படத்தை எடுப்பாங்க? ஒரு 500 கோடி 600 கோடி செலவு பண்றாங்க. 500 கோடி 600 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறாங்க. ஒரு 500 கோடி ரூபாய் செலவு பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். ஆமாண்ணே. திடீர்னு மலையை கொண்டு வருவாங்க. ஆமா. திடீர்னு மடுவை நல்ல வேலை மடுவை கொண்டு வருவாங்க. அதெல்லாம் நாங்க கொண்டு வர முடியாது. என்னை பத்தி ஐயாக்க. ஆமா. நாங்க காட்டுறது இந்த படுதா மட்டும்தான். இந்த படுதா எங்க போனாலும் எங்களை விடுதா? அது விடாது. இந்த படுதாவை தூக்கி பாத்தீங்கன்னா செவுரு தான் தெரியும். அந்த செவுத்தை போத்தோம்னா உள்ள மேக்கப் போடுற மூஞ்சி எங்க மூஞ்சி தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. இதை வச்சுதான் எங்களுக்கு பொழப்பு ஓடுது. இப்ப நாடகம் பாக்குற கண்ணோடத்துல நாடகத்தை பாருங்கன்னு எப்படி சொல்றேன்? எப்படி? இப்ப நந்தவனத்துல வந்து வள்ளி வேஷம் போடுறவங்க சொல்லுவாங்க, ஆமா, இங்க பறவைகள் எல்லாம் பறந்து கொண்டு இருக்கின்றது, ஆமா, பறவைகளை விரட்ட வேண்டும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். சரி. லவக்குன்னு யாராவது கூட்டத்துக்குள்ள எந்திரிச்சு, ஏண்டா டேய் நான் நக்கல் மசூர் பண்றீங்களாடா, ஏண்டா கலையரங்கத்துக்குள்ள எங்கடா பறவை பறக்குது அப்படின்னு கேட்டுப்படாதீங்க. பறவை நாங்க பறக்குதுன்னு சொன்னோம்னா நீங்க நினைச்சுக்கிறணும், ஓக பறவை பறக்குது போல நினைச்சுக்கிறணும். மயில் ஆடுதுன்னு சொல்லுவான், ஆமா, நீங்க நினைச்சுக்கிறணும், ஓக மயில் ஆடுது போல இருக்குப்பா நினைச்சுக்கிறணும். யானை வருதுன்னு சொல்லுவான், சரி, லவக்குன்னு எந்திரிச்சு ஓடிடாதீங்க. யானை வருதுன்னு சொன்னோம்னா நீங்க நினைச்சுக்கிறணும், ஓக யானை எல்லாம் வருது போல இருக்கு நினைச்சுக்கிறணும். அப்படி நினைச்சுக்கிட்டாத்தான் நாடகம் நல்லா இருக்கும். இதுக்குன்னு தனியா ஒரு வண்டியை பிடிச்சி மானு மயில் யானை எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்க சர்க்கஸா காட்ட முடியாது. உள்ளதுக்கே இடம் பத்தல, இனி அது வேற கொண்டு வந்து எங்கிட்ட நிப்பாட்டுறது. அதே மாதிரி விழா குழுவினர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். என்னன்னு? நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் பங்காளி மணிவண்ணனை கூப்பிட்டு, எப்ப மணிவண்ணா இங்க வாப்பா, நேத்து நாடகம் அடேங்கப்பா நல்ல சிறப்பா நடத்தி கொடுத்துட்டப்பா. சரி. வந்த பிள்ளைய பூரா நல்ல தொழில் பண்ணாங்க, நல்ல பேசினாங்க, நல்ல பாடினாங்க, நல்ல ஆடினாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா. அதை விட தம்பி பப்புன்னு சூர்யா மேடல் அழகா ஒரு விஷயத்த சொன்னாரு. நல்லா அழகா சொன்னாரு, எங்களுக்கு அழகா புரிய வச்சாரு. எப்படி? மயில் ஆடுது நாங்க சொல்லுவோம், சரி, நீங்க நினைச்சுக்கிறணும். தம்பி அழகா சொன்னாரு. யானை வருது நாங்க சொல்லுவோம், சரி, தம்பி அழகா சொன்னாரு. அதே மாதிரி நாங்களும் காசை கொடுத்துட்டோம்னு சொல்லுவோம், சரி, நீயும் காசை வாங்கிட்டே நினைச்சு ஊர் பக்கம் போப்பான்னு சொல்லிவிடாதீங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. காலையில கொடுக்கறதும் கொடுக்குறீங்க, கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. ஆமா, தீவு பிரச்சனை வட்டி பிரச்சனை நிறைய இருக்கு. ஆமா, அதனால அமைதியா உட்காந்து நாடகத்தை ரசிங்க. இந்த நாடகம் எதுக்கு நடத்துறாங்க, என்ன காரணங்கிற இந்த விவரத்தை பூரா சொல்லிட்டு அப்புறம் கேந்துவோம். சரிண்ணே. நமது திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அம்மையாபுரம் கிராமம். நமது அம்மையாபுரம் கிராமத்தில் அருள்வாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முத்தாளம்மன், ஸ்ரீ பகவதி அம்மன், ஸ்ரீ வெள்ளியங்கிரி ஆண்டவர், ஸ்ரீ தொட்டியம்மன், ஸ்ரீ மன்னரசன் ஆலய கும்பாபிஷேக 44வது ஆண்டு மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு நமது அம்மையாபுரம் தெய்வத்திரு ஏழ் பழனிசாமி கிராம உதவியாளர் நலமுடன் சரஸ்வதி, உயர்திரு ஏழ் பொன்னுச்சாமி, உயர்திரு ஏழ் முத்துக்காளை, உயர்திரு ஏழ் கிருஷ்ணன், உயர்திரு பி முனியப்பன், உயர்திரு KS கிருஷ்ணப்பா ராஜநடிகர், உயர்திரு MAV தங்கவேல் அதிமுக கிளை செயலாளர், உயர்திரு M சண்முகம் திமுக பகுத்தறிவு ஈனா துவனா அமைப்பாளர், நமது வையம்பட்டி ஒன்றியம், உயர்திரு V பொன்னன், உயர்திரு வெள்ளைச்சாமி, உயர்திரு முத்துப்பழனி, S முனியப்பன், திரு K ஏகாம்பரம், உயர்திரு M துரை, M சேட்டு, M சுப்பிரமணி, ஆதி திராவிட நல அமைப்பு துணை அமைப்பாளர் வையம்பட்டி ஒன்றியம், உயர்திரு M முத்துவீரன், உயர்திரு முனியப்பன் கிரேனட் ஆபரேட்டர் மற்றும் உயர்திரு A சக்திவேல் பீப் மட்டன் ஸ்டால், உயர்திரு S பெருமாள் TNPL, உயர்திரு C சரவணன், உயர்திரு M சக்தி சிவசக்தி ஆகியோர் நடத்தும் நாடகம் நடைபெறும். காண வருக. எப்போ ஒரு சோடா எடுத்துட்டு வாங்கப்பா, நீ அடுத்து இருக்குல்ல, இதை வந்து குடிச்சுக்கிறேன். மேற்படி கோவிலுக்கும் அமைந்துள்ள சிங்காரம் வெளி கலையரங்கத்தில் விழா தலைமைகள் உயர்திரு S பாஸ்கர் ஊர் கவுண்டர், உயர்திரு S செந்தில் ஊர் கவுண்டர், அம்மையாபுரம் P முத்துகிருஷ்ணன் நாட்டாமை, உயர்திரு ராஜேந்திரன் BA BL EX தலைவர், உயர்திரு பழனிசாமி நாட்டாமை இடையப்பட்டி, உயர்திரு கார்த்திக் நாட்டாமை அம்பலக்காரன்பட்டி மற்றும் என் கோவிந்தராஜன் தெற்கு மாவட்ட அவைத்தலைவர் பண்ணப்பட்டி, உயர்திரு என் குணசீலன் ஒன்றிய பெருந்தலைவர் வையம்பட்டி ஒன்றியம், உயர்திரு ஸ்ரீரங்கன் வடக்கு ஒன்றிய செயலாளர் வையம்பட்டி, தேவராஜ் ஊராட்சி மன்ற தலைவர் அம்மையாபுரம், உயர்திரு தயாநிதி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அம்மையாபுரம், உயர்திரு M அழகர் சாமி BBM மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் குழு அம்மையாபுரம், உயர்திரு வெள்ளிச்சாமி டெய்லர் அம்பலக்காரன்பட்டி, உயர்திரு D விஜயன் ஊராட்சி செயலாளர் அம்மையாபுரம், உயர்திரு A தங்கராஜ் கன்னியம்மாள் வார்டு மெம்பர் அம்மையாபுரம், இவர்களது தலைமையில்
அம்மா இந்த நாடகம் நடைபெற உள்ளது. அப்பா கண்ணை கட்டுத்தரா சாமி. இந்த பகுதிக்கு வந்தால் தாங்க ஊர் பேரே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆமாம். அதனால் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எப்போ தொண்டை வறண்டு வச்சுடா தண்ணி கொடுங்கப்பா. தண்ணியை குடிச்சுக்குங்க. வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முதல் வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. இருள் செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க, செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க. இருள் செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க. உங்கள் கீடுகளை உலகத்திலே யாரும் இல்லைங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. கூட்டத்திலே கூச்சல்களும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்க கூடாது. கூட்டத்திலே கூச்சல்களும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்க கூடாது. அங்க இங்க விரல விட்டு நோண்டக்கூடாது, அங்க இங்க விரல விட்டு நோண்டக்கூடாது. கூட்டத்திலே கிழக்க கத்திரி பண்ணக்கூடாது. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அம்மா தாய புண்ணியவதிங்க சொல்லுற கேளுங்க, ஆம்பளைக்கு மதிப்பு நீங்க கொடுக்க வேணுங்க. அக்கம் பக்கம் கதைகளையே பேச வேணாங்க, அக்கம் பக்கம் கதைகளையே பேச வேணாங்க. பிடிக்கு வரை நாடகத்தை பார்க்க வேணுங்க, அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்காரம் விண்வெளி கலையரங்கத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கு ஒரு பாணியில் வெற்றி முரசு கொட்டி வரும் நாடக கலையுக ராஜா செந்தமிழ் சுடர் கலைத்தாயின்றெடுத்த இளைய கலைமகன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் பண்ணையைச் சேர்ந்த திருவாளர் MP சிங்கார வேலன் அவர்கள் இவரங்க மேடைகளை வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தனது இனிய காலங்களாலே உங்கள் செவிகள் இனிப்புட்ட செய்ய வந்திருக்கும் இன்னிசை காலசை குயில் தேனிசை இசையமது உங்கள் அபிமான செல்வி உங்கள் அன்பையும் ஆதரவும் பெற காத்து கொண்டிருக்கும் மதுரை மாநகரைச் சேர்ந்த மீனாட்சி அவர்கள் இவரங்க மேடைகளை ஸ்ரீ வெளிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்து கொண்டிருக்கின்றார். திவகான செய்யமது பாட்டுக்கு ஒரு நாயகன் முறையோடு விளையாடும் சொல்லடக்கு வீரர் நமது செம்மினிப்பட்டியைச் சேர்ந்த எனது அன்பு மாப்பிள்ளை எஸ் ஜெய பார்த்திபன் அவர்கள் இவரங்க மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்தின் முக்கிய கரு அப்படின்னா ஆமா நம்பிராஜன். ஆமாண்ணே ஆமாண்ணே. போற ஊர்லலாம் நம்பிராஜன் வேணாங்கிறாங்க. ஏன்? என்னமோ தெரியல, வர வர நம்பிராஜன் வெளியில் வந்தால் இன்ட்ரோல் டைம் நினச்சி எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அதனால போகிற கிராமங்களில் நம்பிராஜன் வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த நாடகத்தில் நம்பிராஜனை போட்டே ஆகணும். ஆமாம். கலைஞர்கள் எத்தனை பேர் வந்திருக்கோம்? 9 பேர் கணக்கு. நம்பிராஜனை சேர்த்தா தான் 10 கணக்காக. இப்போ 9 குடும்பம் மட்டும் வாழ்ந்தா போதுமா? அந்த நம்பிராஜன் வேஷம் போடுற குடும்பமும் வாழணுமா இல்லையா? ஏன்னா அவர் வேஷம் போட்டால் அவருக்கு ஒரு 1000 ரூபா சம்பளம் கொடுப்போம். நம்ம கிராமத்து காசு அவருக்கும் போய் சேரும். அவங்க குடும்பமும் கொஞ்சம் சந்தோஷப்படும். அதனால் இனிமேல் நாடகம் போடும் பொழுது நம்பிராஜங்கிற ஒரு கதாபாத்திரத்தை போட்டிங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு வாழ்வு கொடுத்த மாதிரி என்பதை தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, அதுக்கு நான் உங்களை குறை சொல்ல முடியாது. அவங்களும் சில ஊரில் நம்பிராஜனை போட்டுறாங்க. சரி, நம்ம ஆளுக்கு நான் வேஷம் போடுறதுக்கு முன்னாலே வேஷம் போட ஆரம்பிச்சுடுவார். யார்? நம்பிராஜன் வேஷம் போடுறவர். இந்த பப்புன் டான்ஸ் முடிஞ்சு வெளியில் வந்தோன்னே வந்து பாட்டு 50 பாட்டு பாடுவார். அப்போ தான் ஊர்க்காரங்க உள்ள வருது, இந்த மசத்துக்கு தாண்டா போடுறது இல்லை, பாட்டு பாடிக்கிட்டு இருந்தால் அடுத்த ஆள் எப்படா வர்றது அவங்க சங்கடப்படுவாங்க. அதனால இனிமேல் அதை நம்ம சரி பண்ணிக்குவோம். அதனால நீங்களும் நம்பிராஜன் போறக்கூடியவர்களுக்கு ஒரு வாழ்வு கொடுங்க என்று சொல்லிக்கொண்டு எங்களுக்கு பக்கபலமாக இங்கே பக்கமேளங்கள் அமைந்திருக்கும் ஹார்மோனிய சக்கரவர்த்தி இனிச்ச திலகம் நமது சொல்லமுடியைச் சேர்ந்த எனது அன்பு தம்பி ஏ செயர் ரமேஷ் அவர்கள் இவரங்க மேடைகளை ஹார்மோனியம் அன்பின்பாடு. அம்மாவுக்காக நிறைய பாட்டு இருந்தாலும் இப்படி கரண்டில் விளையாத்து நம்மளையெல்லாம் வாக்கியா வெட்டி வரப்பு வெட்டி கொத்தனார் விளையாத்து பெயிண்ட் விளையாத்து நம்ம குடும்பத்துக்காக ஒரு நாளும் கஷ்டப்படுற அப்பாவை பெருமைப்படுத்தி ஒரு பாடல். அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை, பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல, அவர் பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை, அப்பா பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை. அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர்
அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல அவர் பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை அப்பா பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை உழைச்சவர் வாக்க வட்டி வரப்பு வட்டி புள்ளைகளை வளர்த்தவர் மாடு கண்டு மேய்ச்சு மேய்ச்சு மாடாக உழைச்சவர் வாக்க வட்டி வரப்பு வட்டி புள்ளைகளை வளர்த்தவர் காய்ச்ச வந்து ஒரு நாளும் வீட்டிலையும் படுத்ததில்லை கை நீட்டி ஒரு நாளும் புள்ளைகளை அடிச்சதில்லை காய்ச்ச வந்து ஒரு நாளும் வீட்டிலையும் படுத்ததில்லை கை நீட்டி ஒரு நாளும் புள்ளைகளை அடிச்சதில்லை ஆக மொத்தம் அப்பாவை போல உலகத்திலே தெய்வம் இல்லை அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை பத்திரமா பார்த்தவரு வாக்கப்பட்டு மக போனா தேம்பி தேம்பி அழுவாரு பொண்ண போல அம்மாவே பத்திரமா பார்த்தவரு வாக்கப்பட்டு மக போனா தேம்பி தேம்பி அழுவாரு மருமக திட்டினாலும் மனசில் ஏதும் நொந்ததில்லை மகனும் திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை மருமக திட்டினாலும் மனசில் ஏதும் நொந்ததில்லை மகனும் திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை அவர் உழைச்சு உழைச்சு மம்பட்டிய புடிச்சு புடிச்சு உள்ளங்கையில் ரேகையில் அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல அவர் பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை அப்பா பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை நல்ல சோறா கைது பாட்டு பிடிக்கலையானே கைதட்டுங்க கலைகளை வாழ வைக்கக்கூடிய ஊர் நம்ம ஊர் கலைகளை ரசிக்கக்கூடிய ஊர் கலைஞர்கள் பாடும் பொழுது நீங்கள் கைதட்டினா தான் நாங்கள் பாடுற பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சி அடுத்து இன்னும் பாட்டுகள் பாடுவோம். ஆமாம் தம்பி நல்ல அற்புதமான ஒரு சிறந்த ஒரு பாடகர் மட்டும் கிடையாது, நல்ல ஒரு ஹார்மோனிய கலைஞர். தம்பி வேறு யாரும் கிடையாது. இந்த நாட உலகத்தில் தனக்கு ஒரு முத்திரை வகுத்து இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் ஒவ்வொரு ரசிகர்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாட உலகில் ஜாம்பவான் மானூரை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் V.A. விஜயராம் அவர்களுடைய தம்பி மகந்தே அவர். அதனால தான் ஆண்டவன் நல்ல ஒரு குரல் வளத்தை கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு சிறந்த ஒரு பாடகர் அன்பு தம்பி சேரமிஸ் அவர்கள். தம்பி சொன்னது போல் அம்மாவை பற்றி நிறைய பேர் பாடியிருக்காங்க. இசைஞானி இளையராஜாவே அம்மாவை பற்றி நிறைய பாட்டு போட்டிருக்காரு. ஆமாண்ணே ஆமாம். ஆனால் அப்பாவுக்கு யாருமே அதிகமாக பாட்டு போட்டதில்லை. ஏன்னா அப்பாவுடைய பெருமை யாருக்குமே தெரியாது. யாருக்கு தெரியும் அப்பாவோட பெருமை? இருக்கிற வரைக்கும் அப்பாவுடைய அருமை யாருக்குமே தெரியாது. பெருமை மட்டும் தெரியுமா? அப்பாவுடைய பெருமை எப்போ தெரியும், அப்பாவுடைய அருமை எப்போ தெரியும்? எப்போ சொல்லுங்க? அப்பா செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்பாவுடைய அருமை. அது வரைக்கும் எந்த பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய அருமை தெரியவே தெரியாது. இப்போ உள்ள பிள்ளைய பூரா அப்பா பார்க்கும்போது எதிரியை பார்த்த மாதிரியே பார்ப்பாங்க. ஆமாம், இது என்ன சொல்கிறது, நம்மன்னு ஆக்குறதுவே அதெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு அப்படின்னு சொல்லி அப்படி தான் பார்ப்பாங்க. பார்க்குறாங்க. பிள்ளைய தப்பு பண்ணால் அப்பா அடிக்கத்தான் செய்வார். ஷாட்டுன்னு அடிப்பார். ஆமாம், சொல்லிட்டு அவன் கூட சேராதுன்னு போட உள்ளப்பட அப்படின்னு சொல்லி அப்பா அடிப்பார். அடிச்சு போட்டு இவர் வயக்காட்டில் உட்காந்துக்கிட்டு அழுவார். எப்படி? என் பிள்ளைய அடிச்சு விட்டேனே, இந்த கையால் தானே என் பிள்ளைய அடித்தேன், எனக்கே கை இப்படி எரித, என் பிள்ளைக்கு எப்படி வலிச்சிருக்குமோ, என் பிள்ளை துடியா துடிச்சிருப்பானே அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுவார். ஆமாம், அப்போ அழுகிறது பிள்ளைக்கு தெரியாது. ஆமாண்ணே. ஆனால் இவன் போய் அம்மா கிட்ட சொல்லுவான். எப்படி? அம்மா அப்பனை சொல்லி வச்சுப்புடு, தக்காளி அடிச்சு விட்டியா, கல்லை விட்டு மண்டையை உடச்சு விடுவேன், அவனை சொல்லி வச்சு விடு, ஏரியா பசங்களை விட்டு மண்டையை உடச்சு விடுவேன். ஆமாம், அப்போ தெரியாது அப்பாவுடைய அருமை.
அப்பா நம்மளை பார்த்து ரசிப்பாரு. ட்ரெஸ் தீபாவளிக்கு போடுவோம் இல்லையா, ஆமா. அவர் கைலியோட தான் உட்காந்துருப்பாரு. கைலியோட தான் இருப்பாரு. நம்மளுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அவர் வெளியில உட்காந்து அப்படி தூரத்தில் உட்காந்து அழகு பார்ப்பாரு. என் பிள்ளை எப்படி இருக்கேன் பாரு, கடை சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி அழகு பார்ப்பாரு. அப்பாவுடைய அன்பு உலகத்துல யாருக்குமே தெரியாது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாவுடைய அன்பு தெரியும். அம்மாவுடைய அன்பு உலக மாதிரி, ஆனா அப்பாவுடைய அன்பு வானம் மாதிரி. வானத்துக்கு கையில இருக்கா? கிடையாது. அந்த அளவுக்கு அப்பாவுடைய அன்பு. இந்த அப்பாவுடைய பாடலை சிறப்பாக பாடிய அன்பு தம்பி சேரமிஸ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்கள். அப்பா பாடலை பாராட்டி எர்த்மோஸ் பிரபு அவர்கள் இருவரும் அன்பளி கொடுத்துருக்காங்க. நன்றி 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 தான். வணக்கம். மரியாதைக்குரிய அன்பு அப்பா நமது தேசிய விருது பெற்ற கலைமாமணி எங்களது KS கிருஷ்ணப்பா திருச்சி மாவட்ட நடிகர் சங்க தலைவர் அன்பு அப்பா அவர்கள் என்னை பாராட்டி ரூபாய் 50 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பு அப்பா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகத வணக்கம். வணக்கம். அரங்கமே அதிர்மளவிற்கு நந்திக்கொப்பாக இங்கே மத்தளத்தை சேர்த்து உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் கொடையடி குமரன் மிருதக சக்கரவர்த்தி பாசமிகு எனது அன்பு பங்காளி மணிவண்ணன் அவர்கள். இவரங்க மேடைகளை மிருதங்கம் டோலாக்கன் தொப்பின் விழா.
ஹாப்பி. ஏங்கப்பா சோரா கை தட்டுங்கண்ணே. நம்ம ஊருக்காரர் மிருதம் வாசிக்கிறானே நம்மளுக்கு தானே பெருமை. எல்லோரும் ரைட்டில் தான் வாசிப்பாங்க, லெஃப்டில் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த லெஃப்டில் வாசிக்கும் போது சொல்லு கரெக்டாக விழுகணும். அந்த சொல்லு விருந்தால் தான் மிருதங்கத்துக்கு ஒரு அழகு. அதில் நமது பங்காளி வாத்தியத்தை பார்த்தீங்களா, தீபாவளிக்கு சரவடி போட சொன்னால் இப்போவே சரவடி போடுறாரு. நல்ல அற்புதமான ஒரு வாத்தியம். மித்த ஊர்னா பட்டையை கிளப்புவார், நம்ம ஊரில் டபுள் பட்டையை கிளப்புவார். நல்ல அற்புதமான ஒரு வாத்தியம். அதுக்கடுத்து ஆல்ரவுண்டுக்கார் என்ன செய்ய போகிறான்னு தெரியல. மிருதங்கார் பேர் வாங்கிட்டார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்னை நீ மறந்தாலும் முன்னே நான் மறவேன் ஏனாதியை சேர்ந்த எனது அன்பு மாமா MK சத்தியமூர்த்தி அவர்கள் பலவாத்தியம். அன்பு அப்பா ராஜ நடிகர் கிருஷ்ணப்பா அவர்கள் இங்கே மிருதங்க வாசிக்கும் மணிவண்ணன் அவர்களுக்கு ரூபாய் 50 அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அவர்கள் சார்பாக நன்றி. நன்றி, வணக்கம். சிறப்பான வாத்தியம். எல்லாரும் குச்சியில் வாசிப்பாங்க. ஆல்ரவுண்டு பேரை சொன்ன உடனே குச்சியில் வாசிப்பாங்க. ஆனால் என் மாமன் தான் எடுத்த உடனே கையில் வாசிப்பார். இந்த வாத்தியத்தை முத ஆரம்பித்து வச்சது யார் தெரியுமா? எங்கள் அப்பா மதுரையை சேர்ந்த K. சர்தார் அவர்கள். அவர் வாத்தியத்தை தான் இவர் வாசிக்கிறார். இதை சொன்னது யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்ல வாத்தியம். இப்போ குச்சியில் விடுங்க. அப்படியே கரகம் ரொம்ப நாளாச்சு.
இறக்கக்கூடாது, ஏத்தனா. ஆசைய காதில் தூது விட்டு தாளத்தை சேர்த்து உங்களெல்லாம் மொழிக்க காத்து கொண்டிருக்கின்றார் லயவாத்திய வித்தகர் பாசமிகு அன்பு தம்பி எம் சுதேந்தர் அவர்கள். இவரக மடைகளை தாளம். இந்த நாட உலகத்திலேயே கவலை இல்லாத மனுஷன் யாருன்னா இந்த தாளக்காரர் மட்டும்தான். திடீர்னு ஒரு ஊர்ல கலவரம் நடக்கும், அடிச்சுக்கிட்டு உருளுவாங்க. சரி, கம்பெடுத்துட்டு முதல் மைசெட்டு பல்பத்தை உடைக்கிறது. ஆமா, அதோட பெட்டிக்கார் பெட்டியை தூக்கிட்டு ஓடுறது கஷ்டம். ஆமா, முருங்கைக்கார் 3 கட்டையை தூக்கிட்டு ஓடுறது கஷ்டம். ஆளுநர்கார் இருக்கிற சாமான் சட்டை தூக்கிட்டு ஓடுறது கஷ்டம். நான் பேக்க தூக்கிட்டு வண்டிக்கிட்ட போறதுக்குள்ளே சட்டக்காரரை பிடிச்சி விடுவாங்க. அந்த போற மாதிரி பப்பன்காரவை புறா அவனை வெளி பிடிச்சி விடுவாங்க. ஆமா, ஆனா தாளக்காரருக்கு கவலை இல்லை. ஊர்ல கலவரம் நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, சரி, தாளத்தை தூக்கி அன்றரை பையில போட்டு கூட்டத்தோட கூட்டமா கலந்துடுறது. நான் சும்மா பக்கத்தூர்காரன் நானும் பார்க்க வந்தேன் அப்படி சொல்லி சமாளிச்சுக்கிறது. சரி, அதான் கவலை இல்லாத மனுஷன் சொல்லுவாங்க. சீனலாம் அப்புறம் என்ன பண்றது? அது மணிவண்ணன் தானே பார்த்துக்கோப்புல. சரி சரி. வண்ணத்திரை அமைப்பு எம் கௌசல்யா சீன அமைப்பு இங்க அற்புதமான முறையில் வண்ணத்திரை அமைப்பு. தங்கவேல் ஒரு நாட்டாமை அன்பு ஐயா அவர்கள் இங்கே மிருதங்க வாசிக்கும் அன்பு பங்காளி மணிவண்ணன் அவர்களுக்கு ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். பழக்கடையைச் சேர்ந்த பொன்னுச்சாமி அவர்கள் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள் 101. அம்மையாபுரத்தைச் சேர்ந்த வெள்ளையன் அவர்கள் இங்கே மிருதங்க வாசிக்கும் அன்பு பங்காளி மணிவண்ணன் அவர்களுக்கு அன்பளிப்பு வாரி வழங்கியுள்ளார்கள். அவர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகித வணக்கம். நோட்டீஸ் சுவயம் உயர் திரு எல்.பி. பாண்டீஸ்வரன் விஏஓ மாவட்ட தலைவர், தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம், திருச்சி மாவட்டம். ஒளி ஒளி உவயம் எம் கண்ணன், இலக்கடை எம் மாணிக்கம், எலக்ட்ரிஷியன் பி கிருஷ்ணன், மேசன் அன்புள்ளங்கள் ஒளி ஒளி உபயம் அளித்துள்ளார்கள். ஒளி ஒளி அமைப்பு ஸ்ரீ விநாயகா ஆடியோஸ் உரிமையாளர் ராமன் கோபால் அன்பு உள்ளங்கள். எங்கே ஒளி ஒளி அமைப்பு நல்ல செக்ஸு பாட்டா போடாமல் சாமி பாட்டு ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கும் எங்களது ஸ்ரீ விநாயகா ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிக்கு வணக்கம். ஏன்னா இந்த ஒளி ஒளி மைக் செட்டுக்கு அன்பு நண்பர் நமது ராமன் கோபால் அவர் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. சாரி, உரிமையாளர் அவங்க தான். ஒளி ஒளி உபயம் அளித்தவர்கள் எம் கண்ணன், மாணிக்கம், கிருஷ்ணன், இவங்க 3 பேர் சேர்ந்து உபயம் அளித்துள்ளார்கள். அவங்க சொல்லியிருக்காங்க, இருக்கிற ஸ்பீக்கரு கொலா எல்லாத்தையும் கொண்டு வந்து கட்டுங்கன்ட்டுருக்காரு. நான் வண்டியை விட்டு இறங்கும்போது கேட்டேன், ஏப்பா ஸ்பீக்கர்லாம் போதுமாப்பா, நீ பாட்டு போடும்போது வெதர்லாம் அதிருதுடா தம்பி அப்படின்னேன். அண்ணே இதுவே நாங்கள் கம்மிண்ணே, எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லிட்டாங்க, அடுத்த ஊருக்கு செட்டு போடணுங்கிறதுக்காக தான் இருக்கிற பாதி செட்டு அங்கிட்டு அனுப்பி விட்ருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. நல்ல ஒரு மை செட்டு. இந்த அளவுக்கு கலைஞர்கள் நாங்களாம் பேர் வாங்குகிறோம்னா அதற்கு முக்கிய காரணம் எங்களது விநாயகா ஆடியோஸ் அன்பு நண்பர்கள் தான். அன்பு நண்பர்களுக்கு நன்றி. இங்கே சிறந்த முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு அண்ணா அவர்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். பொதுமக்கள் அனைவரும் அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு தெய்வத்திரு எல் பழனிசாமி கிராம உதவியாளர், நலமுடன் சரஸ்வதி குடும்பத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அம்மையாபுரம் உங்களை அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றார்கள். இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மிருதக சக்கரவர்த்தி நமது வடக்கு அம்மையாபுரத்தைச் சேர்ந்த ஜே மணிவண்ணன் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சாப்பாடு நல்ல அற்புதமான ஏற்பாடு. வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான உணவளித்த அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள். வணக்கம் வணக்கம்.
எல்லாரும் நினைப்பாங்க ஆமா. எல்லார் பேரையும் சொல்லிட்டேன், நோட்லீஸ்ல இருக்கிற பேரை பூரா படிச்சு சொல்லிட்டேன். ஆமா. இந்த டான்ஸ்கார் பிள்ளை பேரை சொல்லாம இருக்கானே அப்படின்ட்டு நல்ல பிள்ளையா கூட்டிட்டு வந்திருக்காங்களா இல்ல கிழட்டு முண்டியா கூட்டிட்டு வந்திருக்காங்களா, ஆமா. எப்படி உட்காந்து நாடகத்தை பார்க்கலாமா எந்திரிச்சு போலாமா நினைப்பீங்க. ஆமா. யாரும் இன்னைக்கு எந்திரிச்சு போக முடியாது. ஏன்? அப்பேற்பட்ட ஆளை இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆமா. சொட்டவாளை குட்டி, ஆமா. 16 நிறையால பருவ மங்கை, நாட்டிய பியூட்டி, நடன மயில், நடன சிங்காரி, திண்டுக்கல்லை சேர்ந்த அன்பு சகோதரி ஆர் மணிமேகலை அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக்கு பம்பை உடுக்கை கட்டி பரிவட்டமும் மேலே கொட்டி தங்கரதம் போராடும் பித்தார கள்ளி என் தாளத்தையே சேர்த்து கோடிய சாரம் சொல்லி பம்பை உடுக்கை கட்டி பரிவட்டம் மேலே கொட்டி தங்கரதம் போல ஆடும் பித்தார கள்ளி என் தாளத்தையே சேர்த்து கோடிய சாரம் சொல்லி உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டு இருக்கிறேன் மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா பவன் காமிக்கு அடியே நான் தான். அடுத்து வரது பாப்பா வர்றதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். சொல்லுங்க. ஏன்னா நாடகம் நடத்துறதே சாமிக்காத்தான் நாடகமே நடத்துகிறாங்க. ஆமாம். யாருக்கு பயப்படுமோ இல்லையோ இங்கே இருக்கிற சாமிக்கு பயப்படுங்க. ஆமாண்ணே. நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இயங்குதுன்னா தெய்வ சக்திக்கு மிஞ்சி உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆமாம். அப்போனா நம்ம தெய்வத்துக்கு பயப்படணுமா இல்லையா? ஆமாம். 2 விஷயத்துக்கு பயப்படணும். ஒன்று சாமிக்கு, 2வது நம்ம மனசாட்சிக்கு. இந்த 2 விஷயத்துக்கு பயந்தாலே நம்ம வாழ்க்கை நல்ல அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும். சாமிக்கு பயப்படுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். யார் இப்போ சாமிக்கு பயப்படுறா? சாமி தான் இப்போ நம்மளை பார்த்து பயப்படுது. முதல்ல சாமியை கோயிலுக்குள்ளே போய் கையெடுத்து கும்பிடுவோம். ஆண்டவா எல்லாத்தையும் காப்பாற்றுறா, கை கால் சுகத்தை கொடுத்து காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லி சாமியை கையெடுத்து கும்பிடுவோம். இப்போல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு நேரம் இல்லை. வண்டியில் போகும்போதே சாமியை பார்த்து ஒரு சொல்லிட்டு அடிக்கிறது. சாமி வரட்டா, நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன், டைமில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சாமியை பார்த்து சொல்லிட்டு அடிச்சு போய்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு வர வர சாமிக்கு மரியாதை இல்லாமலே போயிடுச்சு. ஆமாம். பொண்ணுமில்ல தம்பி, மனுஷனா பிறந்துட்டான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம சாகத்தையும் போகிறோம். ஆமாம். மரணத்தை வென்றவர்கள் உலகத்தில் யாராவது இருக்காங்களா? இல்லைண்ணே, யாருமே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம சாகத்தையும் போகிறோம். ஆமாம். ஆனால் இந்த மரணங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பிறக்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆமாம். இன்ன கிழமையில் பிறந்தார், இன்ன தேதியில் பிறந்தாருங்கிறத நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. ஆனால் சாக போகிறது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அதான் அந்த காலத்தில் கவிஞர்கள் அழகா பாடி வச்சாங்க. எப்படி? காதோர நிறைச்ச முடி கலமுடிவை காட்டுதலின்னு. ஆமா. இந்த காதோர முடி நிறைச்சிருச்சுன்னா ஆண்டவன் நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டான்னு அர்த்தம். ஆமா. எப்போ வேணா நம்மளை கூப்பிடுவேன், ரெடியா இருந்துக்கிறேன். ஆமா. அப்புள்ள காலத்தில் வீடு வாசல் சொத்து சுகம் பணம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு சரி யார் யாருக்கு என்னென்ன பிரிச்சு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு ரெடியா இருப்பாங்க. ஆண்டவா நான் ரெடியா இருக்கேன்டா, நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி சாமிக்கு பயந்தது அப்ப. ஆமா. இப்ப அப்படி கிடையாது. காதோர முடி நிறைச்சிருச்சா சரி கண்ணாடியை வாக்குறது, அடி அளவு எங்களுக்கு நோட்டீஸா அப்படின்னு சொல்லி டபக்குன்னு கருப்படைத்துக்கு அடிச்சு விட்டு பதில் நோட்டீஸ் அனுப்பிடுறது, வரமாட்டேன் போடான்னு. ஆண்டவனுக்கே நோட்டீஸ் அனுப்புற காலமா போச்சு. அப்புறம் எங்க சாமிக்கு பயப்படுறது? ஆனா சாமி நிலைமையெல்லாம் ரொம்ப பாவங்க. ஏன்னு? ஏன்னா திருட போறோம்னு சாமி கும்பிட்டு தான் திருட போறேன். ஆமா. அந்த திருட்டு போயில பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயா அவங்களும் சாமியை கும்பிட்டு தான் போவாங்க. இந்த திருட போறவன் சாமியை கும்பிடுவேன். எப்படி? ஆண்டவா ஒரு மாசமா இந்த வீட்டை நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இன்னைக்கு உள்ள இறங்கி நான் களவான போறேன். சரி. அடி வாங்காம வந்துட்டேனா திருடக்கூடிய 3 பங்குல 1 பங்கு உன் கோயில் உண்டியில ஓடுறேன். ஆமா. அவன் சொல்லி திருட போறவனு சாமியை கும்பிட்டு தான் திருட போவேன். சரி. அந்த திருட்டு போயில பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயா அவங்களும் சாமியை கும்பிடுவாங்க. ஆமா. ஆண்டவா ஒரு மாசமா எனக்கு இவன் டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கான், எப்படியாவது இன்னைக்கு நான் அவனை பிடிச்சி போடணும். சரி. அப்படி நான் பிடிச்சி விட்டேன்னா இந்த மாசம் வாங்குற சம்பளத்தை அரை சம்பளத்தை உன் கோயில் உண்டியில ஓடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சாமியை கும்பிட்டு தான் போவாங்க. சரி. இந்த சாமி யாருக்குதான் ஆளாகும்? அதானே நினைச்சு பாருங்க. ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். ஆமா. என்னைக்காவது ஒரு நாள் திருட்டு பையன் மட்டும் காவல்துறை ஐயா கையில சிக்குனான்னு வைங்க, அதோட புரிச்சு மேய்ஞ்சு விடுவாங்க. ஆமா. இப்படித்தான் ஒருத்தன் காரை எடுத்துட்டு வந்து சரி அந்த காருக்குள்ள அவங்க அம்மா அவங்க பொண்டாட்டி 2 பேரையும் உட்கார வச்சு ஊரை சுத்தி காட்டும் ஆசைப்பட்டிருக்கேன். சரி. இதுல பெரிய மனவேதனை என்னதுன்னா அவங்க அம்மாவுக்கு 2 காதுமே கேட்காது, 2 ஸ்பீக்கருமே அவுட்டு. 2 பேரையும் உட்கார வச்சு அப்படி ஊரை பூரா சுத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த காருக்கு பின்னால ஒரு போலீஸ் ஜீப்பு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த காரை மறைச்சு போலீஸ் ஜீப்பு நிப்பாட்டிட்டாங்க. சரி. போலீஸ் ஜீப்புல இருந்து ஒரு 5-6 போலீஸ்காரங்க வேகமா இறங்கி வராங்க. வந்த போலீஸ்காரங்க, தம்பி இந்த காரை விட்டு கீழே இறங்குப்பா. ஓஹோ. காரை ஓட்டிட்டு வந்தார் பாத்தீங்களா, இறங்குப்பா. அவரை பார்த்து தம்பி காரை விட்டு கீழே இறங்கியா. அப்புறம் இவர் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு, சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நான் எந்த தப்பு பண்ணலையே, நான் எதுக்கு சார் காரை விட்டு கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்க. சரி. கூட பேசக்கூடாது. காரை விட்டு கீழே இறங்கின கீழே இறங்கியா
அப்படின்னு இவர் சரி எதுவும் பேசணும்னு அடிச்சு விடுவா போல இருக்கு அப்படின்னு சொல்லி காரை விட்டு கீழே இறங்கி வந்துட்டாரு. சரி. கீழே இறங்கி வந்தனே வந்த காவல்துறையா என்ன தெரியுமா செஞ்சாங்க? என்னன்னு? கார் ஓட்டிட்டு வந்தார் பாத்தீங்களா? ஆமா. அவர் கையை பிடிச்சி குலுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி, அரை மணி நேரமா உங்க காரை நாங்க ஃபாலோ பண்றோம். எவ்வளவு அழகா நீங்க டிரைவிங் பண்ணீங்க தெரியுமா? சூப்பரா வண்டி ஓட்டுனீங்கப்பா. லெஃப்ட் ரைட் எல்லாம் இண்டிகேட் போட்டு அழகா திருப்புனீங்க. ஒரு 108 ஆம்புலன்ஸ் வேகமா வருதுன்னு தெரிஞ்ச உடனே உங்க வண்டியை ஓரம் கட்டிட்டு ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் உங்க வண்டியை மூவ் பண்ணீங்க. உங்க டிரைவிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க போக்குவரத்தை மதிச்சு கார் ஓட்டுனதுனால போக்குவரத்து காவல்துறை சார்பா உங்களுக்கு நாங்க 10,000 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்குறோம். சூப்பர்ண்ணே. யார் கொடுக்குறா? காவல்துறை. வந்த போலீஸ்காரவங்க கார் ஓட்டிட்டு வந்தவருக்கு 10,000 ரூபாய் காசை கொடுக்க, இந்த காசை வாங்கிட்டு மூதவி சும்மா இருக்க வேண்டியதானே? 10,000 ரூபாய் காசை பார்த்த உடனே ஐயா 10,000 ரூபாய், ஐயா 10,000 ரூபாய், இந்த காசை வச்சு நான் எப்படியாவது லைசன்ஸ் எடுத்துருவேன்னு சொல்ல போலீஸ்காரங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்பனா லைசன்ஸ் இல்லாமத்தே வண்டியை ஓட்டிருக்கேன் போல இருக்கு, தெரியாதனமா 10,000 ரூபாய் காசை கொடுத்துட்டோமே, காசு ஓச்சுன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. பக்கத்துல இருந்த பொண்டாட்டி சும்மா இருக்க கூடாது, புருஷனை காப்பாத்துறாங்களா? எப்படி? ஐயா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, என் புருஷன் இப்படித்தான் தண்ணிய போட்டா லூசு மாதிரி பேசுவாருன்னு சொல்ல. தக்காளி தண்ணி வேற போட்டிருக்கானா? இது எவ்வளவு பெரிய குற்றம். மேற்கொண்டு டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த காருக்குள்ள உட்கார்ந்து அளவுக்கு அம்மா ஷவுட்டு முண்டை காருக்குள்ளேயே உட்கார வேண்டியதானே, பிள்ளைய காப்பாத்துறாங்களாம். எப்படின்னு? காரை விட்டு வேகமா கீழே இறங்கி வந்து இதுக்கு தேன் சொன்னேன் என்னாண்டு, திருட்டு வண்டியை எடுத்துட்டு வராதரான்னு. அப்பதான் தெரிஞ்சிச்சு குடும்பமே களவாணி பைய குடும்பம்னு. உள்ள விட்டு லாடம் கட்டினால இருக்கு. அதனால யாருக்கு பயப்படுமோ இல்லையோ தெய்வத்துக்கு பயந்து ஒரு தாய் பிள்ளையாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காட்சி உங்களை சந்திக்குமாறு விடைபெறுவது உங்கள் சூர்யா. ஹலோ, கொஞ்சம் ரேஸ் பண்ணுங்க. ஹலோ, கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கு வருவா, கண்ணில் 2 போர் தொடுப்பார், அந்த வெண்ணிலவ தோக்கடிப்பார். கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கு வருவா, கண்ணில் 2 போர் தொடுப்பார், அந்த வெண்ணிலவ தோக்கடிப்பார். அழகாமாச்சி மீனாட்சி என்ன பேரு நானறிய, என்னாடோ தென்னாடோ இந்த ஊரு தானறிய, ராசாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன கண்டுபூடி, ராவோடு ராவாக அள்ளி வர நாங்க ரெடி. கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கு வருவா, கண்ணில் 2 போர் தொடுப்பார், அந்த வெண்ணிலவ தோக்கடிப்பார். நேத்து கூட தூக்கத்தில பார்த்தே அந்த பூங்குயில, தூத்துக்குடி முத்தெடுத்து கொடுத்து வச்சு மாலை போல எடுத்து கொட்டி கண் மூடிச்சு பார்த்தா, அவ ஓடி போன உச்சி மேல காத்தா, சொப்பனத்தில் இப்படிதான் எப்போதுமே வந்து நிப்பா, சொப்பனத்தில் இப்படித்தான் எப்போதுமே வந்து நிப்பா, சொல்ல போன பேரழகு சொக்க தங்கம் ஓடி இருப்பா, வத்தி குச்சி இல்லாமல் காதல் தீய பத்த வைப்பா, ஆத்தாடி அம்மாடி என்ன சொல்ல கட்டழக, ஆவாரம் பூவாக அள்ளி வச்சே நெஞ்சுக்குள்ள, ராசாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன கண்டுபூடி, ராவோடு ராவாக அள்ளி வர நாங்க ரெடி. கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கு வருவா, கண்ணில் 2 போர் தொடுப்பார், அந்த வெண்ணிலவ தோக்கடிப்பார். என்னோடு தான் கண்ணாமூச்சு என்றும் வாழும் பட்டாம்பூச்சி, கட்டாயம் என் காதல் காட்சி கைகூடும்
பார்த்தென்று சாட்சி சிந்தனைகள் செஞ்சு வச்ச தேரா அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா என்னுடைய காதலியே ரொம்ப ரொம்ப பத்திரமா என்னுடைய காதலியே ரொம்ப ரொம்ப பத்திரமா எண்ணம் என்னும் முட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தங்க என் மனசு சத்திரமா ஆத்தாடி அம்மாடி என்ன சொல்ல கட்டழக ஆவாரம் பூவாக அள்ளி வச்சு நெஞ்சுக்குள்ள ராசாத்தி ராசாத்தி அற்ற சென்ன கண்டுபூடி ராவோடு ராவாக அள்ளி வர நாங்க ரெடி கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா கண்ணில் ரெண்டில் போர் தொடுப்பா அந்த வெண்ணிலவ தோக்கடிப்பா நமது அம்பலக்காரன்பட்டியைச் சேர்ந்த வெள்ளிச்சாமி டெய்லர் அன்பன் அவர்கள் ரூபாய் 50 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மிருதங்க வாசிக்கும் அன்பு பங்காளி மணிவண்ணன் அவர்களுக்கு ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வைகள் மிருக வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? தர்ம தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா, உண்மை தன்னை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா, தலைகுனிய வைப்பதா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ, அது கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ. தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ, அது கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ. நான் ஒரு கை பார்க்கிறேன், நேர வரும் கேட்கிறேன், பூனை எல்லாம் புலிதான் என்று போக போக காட்டுகிறேன், போக போக காட்டுகிறேன். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது, அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ